शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। हर हर नमः पार्वती पदे सद्गुरु स्वामी नहारे जन्माद्यसे सभिज्ञस्वरा ब्रह्मसदाय चिंते सूर्य योगारिमयो सत्सोमल मृषास्वेन सदा निरस्तभवम् லீலாவதாரங்கள்லாம் நிறைய பண்ணிச்சு. தத்துவத்தை புரிஞ்சுக்கணும்னா சில பேர் தான் புரிஞ்சுப்பான்னு ருத்ரனுடைய நிறைய பேரை சொல்லி இந்த மாதிரி ஒரு புண்ணியம் பண்ணுவாங்க. உபேந்திர தர்கான்னு நேற்றுக்கு வந்தது. உபேந்திரனா விஷ்ணு, சுகாச்சாரியன்னு அர்த்தம் பண்றாரு. உபேந்திரன் ஒருத்தர் பாமனுக்கு தெரியும் சொன்னோம். உபேந்திர சுகான்னு எழுதுறாரு. தெரிஞ்சுப்பான்னு சொல்லிட்டு கட்சியா 46வது ஸ்லோகத்துல பொதுவே வேண்டாம். பசுபட்ச மிருகாதிகள் கூட்டுகள் ஒண்ணுமே தெரியாதவாழ்லாம் கூட இந்த பகவானையே பக்தி பண்ணி அற்புதமான லீலைகள்லையே சொல்லிட்டு ஈடுபடுத்தக்கூடிய அற்புத கிரமபராயணான்னு பேர். அதான் பகம் நாமத்திலே எடுத்து செல்கிறவாளுக்கு அற்புத கிரமபராயண. பராயணம்னா அதுவே ஈடுபாடே அவளுக்கு சுபாவம் சீலம். அவளுக்கு போய் சேர்ந்து பாடம் படித்து சத்தங்கம் வச்சிருந்தாக்க பெரிய ஜனாதி சாதாரண ஜனங்கள்லாம் கூட இந்த பகவத்ஸ்வரூபத்தை முச்சடையலாம். நம்ம மாதிரி மனுஷாலோ விஷயம் விவேகம் தெரிஞ்சோட கேட்க வேண்டாம் முடிச்சார். வேறுபட்ட பகவத்ஸ்வரூபம் எப்படி நமக்கு புரியும்னு இப்ப இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். 47வது ஸ்லோகம். 47வது ஸ்லோகத்துக்கு பெரிய வியாக்கியானம் பண்ணிக்காரு. விசேஷமா செய்தாரு. என்ன பண்ற எல்லாருக்கும் தெரியும். பகவான் ரூபம் தெரியுமா, ஸ்வரூபம் தெரியுமா? ரூபங்கிறது லீலையினால மாயினால எடுத்துக்கொண்ட நமக்கு புரியக்கூடியது. ஸ்வரூபங்கிறது நம்ம வேதாந்தத்தின் விசேஷமா சொல்றது. அதுதான் இதுவாக இருக்குன்னாலும் அந்த ஸ்வரூபம் எப்படிப்பட்டது விசேஷமா சொல்லிவிட்டோம். இதை சட்டு வாங்கி நிற்க முடியாதவாள்னா ரூபத்துல வரணும். தத்துவபாவேன சோபயோகங்கிறத சமன்வயமா சொல்றது இன்னைக்கு 2-3 ஸ்லோகம். நீ படிக்க வேண்டிய ஸ்லோகத்தை பார்ப்போம். முதல்ல சஸ்வத்ரசாந்தம் அபயம் பிரதிபோத ரூபம் சுத்தம் சமம் சதசத பரமாத்மதத்துவம் சப்தோ நயத்ர குருகாரகவான் கிரியார்த்தா மாயா பரைதி அபிமுகே சத்யமானா. இன்னும் அடுத்த ஸ்லோகம் சேர்ந்து போகும். சத்வைபதம் பகவத பரமஸ்வந்தா அஜஸ்வசுகம் விசோகம் பெரிய பெரிய முனிவர்கள் எதிர்கள் எல்லாம் எது பதம் இதுகு எது பதம் இதுகுன்னா எந்த ஒரு சொரூபத்தை நன்றாக புரிந்து கொண்டாரோ அது எப்பேற்பட்டது 48 முதல்ல வரும். பரமத்த பூசா பரமாத்மா நிர்குணம். அது பிரம்மன்னு எதை புரிஞ்சுங்காரோ அந்த பிரம்ம எப்படிப்பட்டது அஜஸ்ர சுகம் விசோகம். 48வது ஸ்லோகத்துக்கு முதல்ல போகணும். அதுல ஒன்னொன்னுக்கும் ஒன்னொன்னு வியாக்கியானம் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க.
நான் பார்த்த குறிப்புல எழுதி பார்த்தேன் எழுதவில்லை. அந்த அஜஸ்ர சுகம்னா சர்வதா ஆனந்த ரூபம் பூமான சுகங்கிறது என்ன விஷயேந்திரிய ஜெரியத்தினால வருவதெல்லாம் சுகத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன். சமுத்திரத்துடைய தீமைகள் முழு சமுத்திரம் எப்படியோ அப்படி இருக்கிறது தான் சொரூப பொதுவான பிரம்மம். சச்சிதானந்தம் பிரம்மன் சொல்லுவோம். அது சுகம் வரும்போது கொஞ்சம் டீமெரிட் ஓடும். சில சமயங்கள்ல விஷய சுகமா இருந்தா இது சோகம், இது கூட சோகமோ கஷ்டமோ இல்லாத ஸ்வரூபம்னு அதை புரிஞ்சுக்கிறேன். அது ஏன் அப்படி இருக்கு? ஏன் அது எப்போதுமே ஆனந்த ரூபம் தான். சஸ்வத் பிரசாந்தம். பிரசாந்தம்னா என்ன தெரியுமா? ஒரு விதமான கலக்கமும் இல்லாம, கலக்கம் இல்லாம நாம் இருந்தா நமக்கே புரியும். கலக்கம் இல்லாம இருக்கிறது என்ன? விஷோ எதா பேதஸ்ரீயர்க மனையா விதுகு சத்ரி பகவத பரம் ஸ்வரூபம் சிந்தது பிரம்ம. அப்படின்னா என்ன? அஜஸ்ரம் சத்சுகஞ்ச விஷோகம். ஏன் அது எப்பொழுதுமே சுகமா இருக்கு கேட்டா சஸ்வத் பிரசாந்தம். அதுல ரெண்டாவது வஸ்து கலக்கம் வந்தாதான் நமக்கே தூங்கும்போது சுகமா இருக்கா இல்லையா? ரெண்டாவது தோணாம இருக்க. அப்ப இது எப்பவுமே ரெண்டாவது இல்லாது. ஜாகிரத சொப்ன சுசுப்திகள்லையுமே ரெண்டாவது இல்லாதது. அதுதான் சஸ்வத் பிரசாந்தம். ஒரு சமயத்துல பிரசாந்தமா இருக்கு, ஒரு சமயத்துல மாறுறது கிடையாது. சேப்பா தெரியும் போதே ஸ்படிகம் வலுப்பாத்தாரு அப்படின்னு அதனுடைய தன்மையும் எவ்வளவு பெரிய கருத்து பாருங்க. அது ஏன் அப்படி இருக்கு? நித்திய சுகஸ்வரூபம். ஏன் அதுக்கு துக்கமே கலக்கல்னா விஷோகத்வே ஹேது அபயம். இங்க இருக்காரு 47வது ஸ்லோகத்தில் 48 சொன்ன வார்த்தைக்கு ரீசன் இங்க இருக்கு. அது மாதிரிலாம் அவார்டாலும் போட முடியாது. அவா டிரான்ஸ்லேஷன் சாதாரண பண்றது வேற, உள்ள கூடுறது வேற. இன்னைக்கு ரொம்ப நேரம் பார்த்தேன். இது அங்கேயிருந்து இங்க மார்க் பண்ணி இங்க மார்க் பண்ண எனக்கே குழப்பமாயிடும். பெரிய புத்தகத்தை எடுத்து வந்துடுவோம். இந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல வியாக்கியானத்தை படிச்சுதான். அது ஏன்னு கேட்டாக்க பிரசா அபயம்னு போட்டிருக்க, சமம் சமம்னு போட்டு. சமம்ங்கிறதுக்கு ஏகம்னு அர்த்தம். ஏதரகிதம் இது ஒரு கஷ்டம். அபயம் சமம் போடலாம், அபயம்னு போட்டிருக்காரு. ஏன் அபயம்? ஏன் பயம் இல்லைன்னு சமம் பேதம். இவரைப்படி நான் சொல்றேன், பேதமே இல்லாது. அதனால அபயம். பேதம் ரெண்டு இருந்தா பயம் வருமான்னு கண்டிப்பா வருமா? ரெண்டு எப்பவுமே இருந்தாலும் அதுல இருந்து பயம் வரும். நமக்கு இது உபனிஷத்து பெரிய ஸ்டேட்மெண்ட். ரெண்டு இருந்தா தான் பயம். நமக்கு ரெண்டு இருந்தா பயம் போறது. உனக்கு யாரா வச்சுட்டு மாமியா ஊருக்கு போற, மாமா ஊருக்கு போற, தனியா இருந்தா பயமா இருக்கு. அப்போ ரெண்டாவது துணை மீன் மாங்கி வந்துட்டு அப்புறம் கவலை இல்லைன்னு சொல்றோம். கவலைக்கே இடம் இல்லை, எல்லாமே கவலைப்படும். ஆனா இதுல விசாரம் பண்ணா வயலு வேறுபட்டிருக்கு. வயலு சொன்னா பிரசித்தி. ராமோவை பக்தகான்னா கேள்வி. அப்ப என்ன பண்ணணும்? இவன் எங்க பயந்தானோ அது இவங்கிட்டே பயந்தானா வெளியாட்ட பயந்தானான்னு கேள்வி. தங்கிட்டே பயம் வந்தா தான் எப்பவுமே இருக்கான், பயமே போகாது. அப்ப இவனை தவிர இன்னொரு யாரோ அடிச்சு போடுறான். ரெண்டாவது இந்த வந்தா கேட்பது இவரே திருடனானாலும் ஆகலாம். உனக்கின்னு வந்துட்டு உங்க நம்பியா இருந்துட்டு நீங்கள் நம்பி ராத்திரி இல்ல சாயங்காலம் அவன் கையில கொடுத்துட்டேன்னா அவன் எல்லாத்தையும் தொடர்ந்து எடுத்துட்டு போறதுக்கும் சான்ஸ். ஏன்னா சில பெரிய மனுஷாலாம் வாக்கு ஊருக்காவே எடுத்து கொண்டு வரும். அவன் ரட்சணத்துக்காக இதை நான் யாரை சொல்றேன்னு தெரியும். எனவே ரட்சகையோ பட்சக ரெண்டுன்னு பயம். அதனாலதான் சந்தசேகரமாசிரியே ஆமா கிங்கரிஷது. ஆசிரியன்னா அவராக என்ன ஆயிட்டேன்னா கிங்கரிஷது அதை சொன்னார். திதியாது ஏன் அவர் திதியும் ஏன் அவர் பேதசூன்யமா சமமா இருக்கார்? பிரதிபோத மாத்திரம் நிறைய ஞான மாத்திர கணகா
ஸ்வரூப பிரகாசம் தவிர அதுல ஞாதா என்றும் ஏயம் என்றும் கிடையாது. அதுக்கு என்ன வியாக்கியானம் எடுக்க? ஞானைக ரசம், ஞான ஏகரசம், இவரே ராமரசம். சரி, ஞானம்னாக்க ஞானம்னா நாலெட்டு. நோயரொத்தர் நோயபள் ஒண்ணு வருமே, இதெல்லாம் கேட்டிருக்க. ஞானசாதி நீலபீதாத்யாகானேன்னு கருதாதி கர்ணபேதேன்னு. கண்ணால வந்தா ரூப ஜானம்னு பேரு, காதால வந்தா சப்த ஜானம்னு பேரு, மூக்கால வந்தா வாசனையே பேரு. இந்த ஆத்ம ஞானத்துக்கு என்ன பேருன்னு இதெல்லாம் உபாதியினால வந்தது. சுத்தம் நிர்மலம். கண்ணால வந்தா ரூபம், காதால வந்தா சப்தம் இருக்கேன்னு அதெல்லாம் ஞானமே இல்லை. ஞானத்தினுடைய ஸ்வரூபத்தினுடைய மனதில் உள்ள விற்த்தியுடைய ரிஃப்ளெக்ஷன். நானும் தரிசித்தோ விஷயக்கரண உபராக ரூபம் அழகா பாடமா சொல்றேன். சதசத பரம் விஷயக்கரண சங்க சூன்யம். ஒரு விஷயம்னு ஒண்ணு இருக்கு, கரணம்னு ஒண்ணு இருக்கு, அதோட ஒரு ஒற்றதான உண்மையில பார்க்கும்போது இல்லவே. கையை விரிக்கும் போது ஆகாசம் விரிகிறது, திருப்பும் போது சொல்லுகிறதுங்கிற மாதிரி புத்தகமும் காத்தால என்ன சொல்றோமோ அது ஒவ்வொரு வார்த்தையினால சொல்றதாக இவர் எழுதி. விஷயங்கள் கரணங்கள்ங்கிறதெல்லாம் கல்பிதம், மாயா கந்தர்வ நகரம் மாதிரி இருந்தாலும் அதோட ஒட்டி இவர் சம்பந்தம் வர்றதுக்கு அதெல்லாம் விருத்தி ரூப ஞானம். நான் சொல்றது அதுக்கு சாட்சி. அதுதான் விருத்திரேவ தனுபராக ஞானத்தை. மனதுக்குத்தான் விஷயங்களோடையும் ஆப்ஜெக்ட் சப்தஸ்பர்ஷ ரூப சங்கந்தங்களோடையும் இந்திரியங்களோடையும் தொடர்பு. மனதை எடுத்து கேட்கிறாச்சுன்னா ஆத்மா இருக்காரு, ஏதாவது தொடர்பு தெரிஞ்சுதோ, யாராவது தொட்டா தெரிஞ்சுதோ, ஏதாவது பாடினா தெரிஞ்சுதோ. மெயின் சுவிட்ச் மனுஷனாலே உறவு வருதுன்னு மாண்டூக்கிய சார்த்து சொல்ற. அவர் அமனாக சரி, இவர் ஒருத்தர் இருக்கார், ஆத்மஸ்வரூபம் ஒன்றும் அவரிடத்துல ஞானம் அப்படின்னு இருக்கான்னு இல்லவே இல்லை. ஆத்மஸ்வரூபம் ஞானமே சொல்லும். ஞாத்ராபேதஸ்ய ஆத்மதத்துவம் ஆத்மனோ ஞாத்து ஸ்வரூபமேவ பின்னம். ஞானம் வேற ஆத்மா வேறுங்கிறது நம்மகிட்ட. விஜானமானந்தம் பிரம்ம சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம. சரி, இது எப்படி நீங்க செய்யுங்க? உபனிஷத் சொல்றது அனந்தம். அப்ப அந்த உபனிஷத்து அனந்தத்துவம்னு ஒரு தன்மை ஒரு நோய் உபனிஷத்து சொல்லுவீங்க, அதுவும் வராது சார். அடுத்தது என்ன இருக்கு? சப்தபோத்தியத்துவங்கிறதான ஒரு தன்மை இருக்கு. அது அறிவிக்கப்படும் தன்மை உடையது. அறிவு ஸ்வரூபம்னு சொன்னேன். நோயபிள்னஸ் இருக்கேன், நோயபிலிட்டி இருக்கேன்னு கேட்டேன். அது எப்படி கண்டுபிடிச்சேன்னா வேதாந்தம் தம் கௌபனிடம் புருஷம் பிரிச்சாமி ஆஞ்சவர்கர் கேட்கிறார். உபனிஷத் பிரமாணங்கள்னால அறிவிக்கப்படுற பிரம்மத்தை நீ உணர்ந்தாயான்னு. அப்ப அறிவு வடிவமா இருக்கிறது, அறிவிக்கப்படுபவராக இருக்கிறதோ உபனிஷத் சொல்றது. அறிவிக்கப்படுவது என்றால் அறிவை தடுக்கும் கருவிகளை விலக்குவதுன்னு அர்த்தம். அதனால என்ன சொன்னோம், உபனிஷத்துக்கள் எல்லாம் ஆத்மாவை தெரிவிக்கவில்லை. தெரிஞ்சிருக்கிற ஆத்மாவை மூடின குப்பையை பெறது. சர்வாணி சாஸ்திராணி ஆரோக்கிய துவைத நிவர்த்தியபராணி அவ்வளவு இந்த ஸ்லோகத்துக்கு எழுதியிருக்காங்க. இன்னும் சொல்லியிருக்காங்க. இது அப்படியே எடுத்து ஜராசத்து மாட்டி வச்சுக்கணும். தம் கௌபனிஷதம் புருஷம் பிரிச்சாமி சப்தபோதீபே கதம் போத ரூபத்துவம். போதன்னா ஞானம், ஞானமே அவர் ஸ்வரூபங்கிறேன். ஞானத்தினால் உணர்த்தப்படுத்தன்மைன்னு சொல்லிருக்கு. அவரை நியாயமான சொல்றது தத் விஜிஞாசத்வா தத் பிரம்மேதி. புரிந்து கொள்ளப்படுறவரா இருக்கு, புரிவு ஸ்வரூபமா இருக்குன்னு எப்படி சொல்லிடு. அப்படி பெரிய கேள்வி. 47வது ஸ்லோகத்துல 3வது பாதம். எந்த பிரம்மஸ்வரூபத்துல சப்தா உபனிஷத் சப்தங்கள் எல்லாம் டைரக்டா போகவே போகாதோ. பின்ன இந்த சப்தங்கள்லாம் என்ன பண்றதுன்னா ஆரோபிக்க நிவர்த்தாலேவ சப்தத்தை வியாபார மதத்தம்போகே.
ஏனோ காற்றால விளக்குல சொல்லிட்டே இருக்கேன். 4 டப்பாவை போட்டு ஒரு விளக்கேற்றி வச்சு மூடி இருந்தா டப்பாவை மட்டும்தான் எடுக்கணும், விளக்க பார்க்கறதுக்கு லைட்டு போட வேண்டாம். ஒரு மோதிரத்தை 4 டப்பாவில் மூடி வச்சிருந்தா டப்பாவெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் வெளிச்சத்தையும் காட்டும். இவர் போத ஸ்வரூபம் நானிய போகேஷா. சர்க்கரை திரிக்கிறதுக்கு வெல்லம் போட வேண்டாம், வெல்லம் திரிக்கிறதுக்கு சர்க்கரை போட வேண்டாம், மற்ற எல்லாம் திரிக்கிறதுக்கு இதோ அதோ போடணும். அப்ப ஏதோ ஒண்ணு போட்டாதான் எல்லாம் திரிக்கும்னா ஒண்ணுமே திரிக்க முடியாது. இப்படி சொன்னா இந்த சோகம் தான் முடியுது, முடியும். ஆரோக்கியத்தை விட கடுமையாக ஆரோக்கிய நிபந்தாமேவ சப்தத்தை வியாபாரா நது சம்போதே. சர்க்கரையை திரிக்க வைக்கிறதுக்கு ஒரு மருந்து சாப்பிட்டான். ஏன்னா இவருக்கு பித்தம் ஜாஸ்தியா போய் நாக்கில கற்கண்டு கட்டக்கிறது. இப்ப இந்த மருந்து கற்கண்டுல திரும்ப உண்டு பண்ணிட்டா கற்கண்டு திரும்ப உணர வேண்டிய இந்த நரம்புகள் இருக்கு, சுவை நரம்புகள், அதுல இருந்ததான கெடுதலை போகிட்டான் இந்த மருந்து. சுவை உணர்வு இல்லாமல் இருந்த நாக்குல அது பிரதிபந்தம் மண்டத்தை எடுத்தது. நீங்க கல்ல தோண்டின உடனே மண்ணை தோண்டினா ஜலம் வருது, ஜலத்தை ரொப்பினானா ஜலத்தை மறைச்சுட்டு இருந்த கல்ல மண்ணை எடுத்தான மகாதிரிவர் சொல்லிட்டான். கொக்கனைத்து ஊரும் மணற்கேணி, எல்லா ஞானமுமே இருக்கிறத கடவன்றதை விளக்கிறதுக்கு தான் பெரிய விஷயம். அதனால ஞானம் என்பது சொந்த சித்தம். காத்தால ஒரு மணி நேரம் ஒரு ஸ்லோகம் ஆகுது, இங்க ஒரு ஸ்லோகம் கூட ஆகாது. எதுக்காக சொல்றேன்னு இப்படி சொல்றதுதான் இப்ப நமக்கு கொஞ்சம் தேவையா. ஏன்னா இந்த ஸ்லோகத்தை நான் சொன்ன கதையா பதபதார்த்தம் சொல்லு போனா எனக்கு திருப்தி. இதுக்கப்புறம் ஒரு பெரிய விஷயம், நமக்கு பௌத்த நாம நிரஸ்த பேதா ஞான ரூபத்வா விஷோகத்துவம். அவரிடத்துல எந்த டிவாலிட்டியும் இல்லை, அவர் ஞான வடிவமாவே இருக்காருங்கிறது இருக்கட்டும். ஆனா அவர் முன்னாடி என்ன சொன்னார், சுகஸ்வரூபம் சொன்னார். தத்துவசாந்தம் சுகம் அஜஸ்ர சுகம் சொன்னாரு. அதுலேருந்து வரும் சுகங்கிறது நமக்கு எப்படி இருக்கு, ரூபத்தை பார்த்து ஒரு மாறுதல் வருது. என்ன சப்தத்தை கேட்டு என்னமா இருக்கு ஆனந்தம் பேரு இது வருது, மாறி மாறி வருது. அந்த சுகமாக இருந்தா ஏகரூபமா இருக்க முடியாது அப்படின்னு கேட்டார். சுகத்து நானாகால சாத்திய கிரியா பலத்வா. பெரிய விஷயம், நாம என்ஜாய் பண்றதெல்லாம் பூர்வ ஜென்மாவில பண்ண வெவ்வேறு விதமான பலன்கள் கர்மா கொண்டு இருத்தல். கர்மாக்கள் வெவ்வேறையா இருந்தா ரிசல்ட் வெவ்வேறையா தான் இருக்கணும். அப்ப வெவ்வேறையா இருந்தா ஞானீக ரசம் எப்படி சொன்ன நீ சொல்ற சுகம் சுகம் இல்லப்பா, நான் சொல்ற ஸ்வரூப அந்தம் வேறு, அது வேறு. அது எப்படி ஞானா காரக சாத்தியம். பல ஜலவாரங்களை வச்சுட்டு ஒரு வேலை பண்ணணும். இந்த வேலை புண்ணியமா இருந்தா சுகம் வரும், பாபமா இருந்தா துக்கம் வரும். அது எப்பவுமே சுகமாக மட்டுமே இருக்குன்னு எப்படி சொன்னேன், அத்வைதம் எப்படி சொன்னேன், கிரியாபலம் தானே அது ஒரே விதம் எப்படி சொன்னேன். இது எந்த புத்தகத்தையும் இல்லாத கேள்வி. ஆகா ஆஹா பஸ்ல நீ சொல்ற சுகங்கள்லாம் ஆத்ம சுகத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் ஆன் த மைண்ட், ரூபாகார விற்பியில வரணும். அது நேர்மையா இருக்கும் போது சுகத்தை தெரிவிக்கும். அது சப்தத்தோட கலந்தாக்குனால அந்த சுகத்துக்கு சப்த சுகம்னு பேரு. இது எப்படின்னா சுவாத்மானந்த லகீபூத பிரம்மாத்யானந்த சந்ததி. இது ஒரிஜினல் இல்லை, இது டூப்ளிகேட்டுங்க. துளசியை பறிச்சு அப்படியே கஷாயம் போட்டு சாப்பிட்டா துளசி கஷாயம். இப்போ கெமிக்கல்ல துளசி ஸ்மெல் வச்சு ஒரு இது கொடுக்குறான் சிறப்புன்னா எப்படி இதனுடைய யோகியதை அதுக்கு வருமோ? விஷய சுகங்கள் எல்லாம் ஆத்ம சுகத்தினுடைய லவலேசம்னு சொன்னதே இதை விட்டுட்டு அதை பிடிச்சிக்கிறதுக்காக வெளிய அந்த விஷய சுகத்தை கண்டினியூஸா சந்தனம் பூச்சிட்டே இருக்கேன் பிரம்மாண்டமா. சந்தனம் பூச்சு அது குளிர்ச்சி ஜாஸ்தியாகி ஜென்னி வரும், தூங்கும்போது ஜென்னி வருமா சொரூப சுகத்துல பெரிய விசாரம். இது கலர கலர்னு நல்லா இருக்கு இந்த ஸ்லோகம். பகுகாரக சாத்தியா
கிரியார்த்தா உத்பாத்ய ஆப்ய விகாரிய சம்ஸ்கார ரூபம் சதுர்விதம் கிரியாபலஞ்ச நாஸ்தி. அங்க நீ பண்றதெல்லாம் அந்த சுகத்தை உண்டு பண்ணணும். உண்டு பண்ணணும்னு எப்படி? அங்க காது கேட்காம வச்சு ஆனந்த வேலையா இந்த காது கேட்க முடிய வச்சு சவுண்ட உள்ள போற மாதிரி பண்ண. அப்புறம் அங்க இருக்க மாம்பழத்திலிருந்து சுகம் பண்ணணும்னா அதை கையால் எடுத்து வாயால் சாப்பிடணும். ஆப்பியம் விகாரியம். இப்போ ஒரு இது இருக்குன்னு வச்சுங்க, பாதாமிரத்திலிருந்து சுகம் பண்ணணும்னா பாதாமிரத்தையை கையில கொண்டு அதை உடைச்சு மேல இருக்க தோலை எடுக்கணும். விகாரியம் அப்படியே கொண்டோட பண்ணுகிறதா? இன்ப மரத்துக்கு என்னெல்லாமோ வேலை பண்ணணும். சம்ஸ்காரியம் சிலது அலம்பிகளிருந்து எல்லாம் பண்ண சாப்பிடலாம். கிரியாபலங்கள் எல்லாம் 4க்குள்ள இந்த பிரம்மத்துல 4 பண்ண முடியாது. விகாரிய சம்ஸ்காரிய ரூபம் சதுர்விதம் கிரியாபலம் இதம் சுகம் நாஸ்தி. இந்த இந்திரியங்களால உண்டு பண்றோமே அது ஞானம். இந்திரியை ஞான அம்ச அபிவியக்திரிவ கிரியாபிகி ஆனந்த அம்ச அபிவியக்தி மாத்திரம் கிரியத்தே. ரூபம் எப்பொழுதுமே ஞானமா இருக்கிறத கண் வழியா வந்த விற்த்தியில வந்தா ரூப ஞானம்னு பேரு. காது வழியா விற்த்தியில வந்தா ஸ்வரூப ஞானத்துக்கு என்ன பேரு? சப்த ஞானம்னு பேரு. மூக்கு வழியா வந்தா என்ன பேரு? கந்த ஞானம்னு பேரு. ஞானத்துல பேதம் இருக்கோ? நீல கண்ணாடி வழியா வெளிச்சம் வந்தா அந்த வெளிச்சம் நீல வெளிச்சம், மஞ்ச கண்ணாடி வழியா வந்தா மஞ்ச வெளிச்சம், சேப்பு வழியா வந்தா சேப்பு வெளிச்சம். வெளிச்சத்துல வித்தியாசம் இருக்கோ? இல்ல தீபத்துல. அப்போ வேறொன்று இருக்கிறத கலந்து கட்டியவர். திஸ் இஸ் நாட் தி ஒரிஜினல் ஞானம். என்ன புரிஞ்சுக்கணும்? போட்டோவும் ஆசாமியும் ஒன்னாக முடியுமா? போட்டோவை பார்த்து ஒரு சந்தேகம் கேட்டா பதில் சொல்லுமா? கைக்குள்ள அதை பார்த்து கேட்டா சொல்றது என்ன? அது அப்புறம் இனிமே பிடிக்கும். இவர் கேட்கிறார், இவர் அங்கேயிருந்து கேட்கிறார், இவர் அதுலேருந்து பதில் சொல்ல, இங்கேருந்து பதில் சொல்றார். அந்த கைக்குள்ள உள்ள படம் பேசுற மாதிரி இல்லை. யார் ஒரிஜினல் தான் இங்க உட்காந்து பாடம் நடத்துவாரோ அவர் தான் பதில் சொல்றாரு. இந்த கைக்குள்ள உள்ள முகம் பதில் சொல்லலன்னு அங்கேயும் ஒரு பதில். அதே போல அங்க உட்காந்து படிக்கிற பையன் தான் அந்த கேள்வி உங்க காதல விழுந்தது. வெளியே அந்த பையனுடைய எதிர்க்க இருக்கிற படத்துல தெரிஞ்சது உங்களை கேட்கல. அது ஆபாசம்னு பேர். விசாரம் இல்லை. இந்திரியை சத்துரு முதலிய கண்கள் முதலிய இந்திரியங்களால் ஆத்மஸ்வரூப ஞானத்துக்கு பேரில்லாத கரண்ட்டுக்கு தனியா கரண்ட்னு தான் பேரு. அது வெளிச்சத்துக்கு கொடுக்கிற சக்தி இருக்கா? ஃபேனு சுத்த விடுற சக்தி இருக்கா? கத்துற சக்தி இருக்கா? ஆடுற சக்தி இருக்கா? இல்ல பாடுற சக்தி இருக்கான்னு கேட்டா ரேடியோல வந்தா பாடும், வீடியோல வந்து டிவியில வந்து ஆடும், ஃபேன்ல போனா சுத்தும், இன்ஜின்ல போனா ஓடும், பல்பில் வந்தா எரியும். இது எதுவுமே பண்ணலைங்க. அப்படி சொல்ற விஷயங்களை இந்த சோகம் முடியல அப்படி விசாரிக்கிறேன். நான் பார்த்தேன். இதை 2-3 தான் படித்தேன். ஏதாவது சுத்தமா சொல்லலாமான்னு. சுத்தமா சொல்றதுக்கு வேகமாக இருப்பேன். சொன்னா முழுக்க சொல்லணும். உற்பத்தியாதிகம் ஆனந்தத்தை உண்டு பண்ணல, அதை மேல விதமா சுருக்கி உபாதியை உண்டு பண்ண. குடத்தை உண்டு பண்றானே, குடத்தினுடைய இடைவெளி உண்டு பண்ணல. உற்பத்தியாதிய பாவேபி மாயா மல அபகரணேன விகாரியத்துவம். வேலைகளுக்கு அங்க வேலையை என்ன ஞான மாற்றம் ஏன் சொன்னேன்னா சம்ஸ்காரியத்துவம்னு பேரு. என்ன பேரு? பிரம்மசூத்திரத்துல பெரிய விசாரணை. எல்லா விதமான அழுக்குகளும் ஆத்மா இருக்கு. இந்த கர்மா பண்றதுனால அது ஒன்னொன்னா தேய்ச்சி எடுக்கிறான்னு. யாரை பிடிக்கிறது, யாரை தேய்க்கிறது? சம்ஸ்காரியோ ஆத்மா நிறம் சத்வாத் நித்திய சுத்தத்வாச்ச. என்ன தொடக்கிறேன்னு கேட்டா கையில இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் போகிறதுக்காக தொடக்கிறேன்னு சொல்ல முடியும். ஆகாசைவன் நிர்மலகாங்கிறார். ககனே மாலின்யம்னு பிரமம். அதுவே துடைக்க முடியுமா உங்களால? 2 காரணம். அது அழுக்கு இல்ல துடைக்கிறதுக்கு.
அதை பிடிச்சிக்க முடியாது தொடக்கிறது. ஏதோ ஒரு படத்தை தொடங்கினா பிடிச்சிருந்து சொல்லிக்கொள்ளும் வீட்டின் மேல பிடிக்காமவர் இல்லையே. ஆத்மாவில் அழிச்சிருக்கேன்னு வச்சுங்க, ஒரு பிடிபடுவார ஹஸ்தத்தினால கைக்கு மாதிரி பேசுறீங்க. பின்ன மனதுல பிடிபடாது, அது திரவியம். அதுல அழிக்க போகினா ஆத்மாவில் போகினா மனம். உங்க மூக்கி நம்ம முகமானது கண்ணாடி குளோமியா நம்ம மாத்திர பாத்ரூம்ல குடிச்சிட்டு ஹால் மூச்சு விட்டேன்னா இங்க இருக்க கண்ணாடியில உங்க மூஞ்சி தெரியாது. இது புதாக அருமா தெரியும். இதை நான் ஒவ்வொரு இடத்தையும் அனுபவிச்சு என்ன பண்ணு துண்டியால மேல இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் எடுக்கணும். எடுத்தோன்னா படிச்சுட்டு எதிர அழுத்து வந்தது எதை தொடச்சேன், முகத்தை தொடச்சேடா கண்ணாடி தொடச்சேடா, கண்ணாடி தொடச்சோம். கண்ணாடியில இருக்க மேல ஒட்டின்றதான அந்த ஒண்ணு ஒட்டிக்கிறது அந்த இது ஒண்ணு அவ்வளவு பனி மாதிரி இப்ப முகத்துல மாலின்யம் வந்து போச்சா வராம போச்சா இது கேட்கும்போது என்ன இருக்கிறது. அதுதான் வேதம். பாலானாம் ககனம் மலினம் மலைன்னு காத்தால இன்னி பாடம் நிறைய பாடம் இங்க வரும். ரெண்டும் ஒன்னாலே இருக்கா வருது. இன்னைக்கு முன்னானே இந்த ஸ்லோகம் அல்ல, பாடமும் நாளைக்கு அன்னைக்கு வரல, இன்னைக்கு எல்லாம் போட்டு சார் மாயேன்னு ஒண்ணு ஓட்டிட்டு போல அதித்யான்னு 6 ஓட்டிட்டு மாயா மன அபகரணேன விகாரியத்துவமே வச்சால் உதாரணம் பிரீஹீனாமிவ சுஷாபாகரணேன நெல் அப்படியே தங்க முடியுமா? போட்டு குத்தினா மேல இருக்கிறதான அந்த உமியெல்லாம் போச்சு. அது போல இப்ப ஆத்மா மாயக்குள்ள அப்படின்னு இருக்க அவித்தியக்குள்ள அவித்திய ஆத்மாவை ஒட்டினான்னு போகிறதுக்கு நீங்க வித்யா அவித்யா உபயம் வந்து ஆத்மனி கல்பிதான் பின்னாடி வரும். 3வது உற்பத்தியாத்யபாவேபி மாயா மலசிய அபகரணேன விகாரியத்துவம் சேஞ்சபிள் பிரீஹீனாம் சுஷ அபகரணேன குத்தின ஒண்ணு எப்படி அந்த மேல உமி போய் அடிக்க வந்ததோ இதுவா சொல்றது சொல்லும் போது நல்லா இல்லை. ஏன்னா மலனி மகனுக்கு காலில் குத்திட்டா கையில குத்திட்டா முள்ளுன்னா அதுக்கு மலனி மகனுக்கு என்ன சொல்லுவேன்? மலனி மகனே இல்லையே கை காலுங்க இது மாயே ஒண்ணு இல்லையங்கிறது என்ன அழுத்துட்டார். மாயா அபிமுகே ஸ்தாதும் இலட்சியமானேவ பரைசி தூரத்தோ அபசரத்தோ இருப்பாங்க. 47 லாஸ்ட்ல மாயா பரைச்சபிமுகேஷ இலட்சியமானா இதெல்லாம் ஒரு கல்பனையா மாயை விட்டுன்னு சுற்றி பண்ண போனால் வராது சொல்றேன் இல்லையே. மாயைங்கிறது இவருக்கு எதிர்க்க வரவே வராது. கைகால வெக்கப்படுற பொண்ணு மாமனார் மேல வரமாட்டான். கண்டிதான் இப்ப எப்படி இப்ப இவர் பயப்படுறாரு வெட்டவர் மாறி சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாறுறது. புரியுதல் உங்களுக்கு? சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாறுறது. சஜ்ஜனாக துர்ஜனான்னு துர்ஜனாக சஜ்ஜனான் ஹிம்சன் திருஷ்மன் என்ன இப்ப சஜ்ஜனாக துர்ஜின் மாறுறது. இப்ப இந்த ஸ்லோகத்தை படிக்கும். பிரசாந்தமயம் பிரதிபோதரூபம் பிரதிபோதமாத்திரம் சுத்தம் சமம் சதசதப்பரம். சதசதப்பரம்னா தத்துனா காரியம், அசத்துனா காரணம். காரிய காரணம் நிர்முக்தம். இதெல்லாம் அவர் சொல்லாத முடியாது. அது எவ்வளவு உயர்ந்ததுன்னா பரம் பராவித்யா. அதுதான் உன்னுடைய ஸ்வரூபம், ஆத்ம தத்துவம். சப்தோ நயத்திர புருகாரக சப்தோபி நயத்திர பலவித தளவாரங்களால் செய்யக்கூடிய வேலைகளுடைய ரிசல்ட்டுமாக அது இருக்க முடியாது. மாயையாவது போகிறதுக்கு எல்லாம் வேலை பண்ணணுமேன்னா மாயா பறைசின்னா எழுவோட்டம் ஓடி போய் வெளிச்சத்தோட இருட்டு சண்டை போட்டு வெளிச்சத்தை காயம்பட இருக்குதுன்னு வெளிச்சம் வரும்போதே இருக்க வேண்டுமே. நகி சவித்தரி சமஹா ஸ்விசதி
வித்தியாச பாஷ்யத்தில் ஆட்சேபம் கேட்கிறான். பற்றாதா வச்சு பருவம் இருக்கு, வயிற்று வலி தீவிரமா இருக்கு. எல்லா டாக்டரும் எல்லா கண்ட்ரிலும் வந்து எல்லா விதமான டெஸ்ட் எடுத்து இது தப்பு சார், இதுக்கு வேண்டிய ரீசன் இல்லைங்கிறாங்க. வலிக்கிறவருடைய அனுபவம் என்ன நீங்க அனுபவம்? ஆத்மாவில எல்லாம் கிடையாது, நித்த முக்தர் தான். பெரிய புத்தகம் படிக்கணும்னா நித்த முக்தன்னு தெரியலையே, ப்ராப்ளம் நம்மகிட்ட அந்த மாதிரி அழகா சொல்ற 48 தத்வைவதம் பகவத பரமந்த புந்தோ பிரம்மேதி யதிது ரஜத சுகம் விசோகம். இதுக்கப்புறம் சத்யம் நியமயதயா. இந்த விஷயத்தை சட்டு வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப புத்திய சூக்ஷம் பண்ணி மனதெல்லாம் முழுக்க அடக்கி விரோகங்கிறதான தியான சமாதியில அல்லது சுசுப்தியில பூமியா இருக்கு. எதையான எப்பொழுதும் முயற்சி பண்ணணும். எதன சீலாக அகர்த்த கேட்டின்னு தெரியுமா, வேதத்துக்கு காரணமாக உள்ள அர்த்தம். அர்த்தம்னா வேதம், அகர்த்தம்னா கர்த்தத்தை கேள்வி. இந்த வேதத்தை போகக்கூடியதான தத்துவ ஞான விருத்தி அதையும் விட்டுறாளாம். எந்த ஒரு ஞானம் ஏற்பட்டு இந்த ஆத்மாவை புரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஞானத்தையும் விட்டணும். ஒரு பிஹெச்டி ரூம்ல பண்ணலாம், அந்த பையன் முதல்ல போகணும், அவனை சிந்தை செஞ்சு. அதாவது இந்த மாதிரி ஒரு மனோவிருத்தி வந்து அதுவும் போயிடும். நீங்க பெரிய விதத்தில் சொல்றார். இதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு, ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். பராணிவன் இவான கணித்ர இந்திரா. எப்படின்னு கேட்டா, இந்திரா இருக்காரு, இந்திராணி பதி சகசிராட்சன், அவன் தான் மழைகளுக்கெல்லாம் தலைவன். பர்ஜன்யங்கிறது மழை ஸ்வரூபமான தேவதை வருணன். வருணனுடைய அசிஸ்டன் பர்ஜன்யன். இவ்வளவு இவா 2 பேரையும் கிளறிவிட்டு சுவிச்சு அமுக்கிறவன் இந்திரன். அதனாலதான் இந்திரன் மழை ஏற்படுத்த இந்திரன் மழையை கெடுப்பான். தெரியுமே, கோவர்தனத்துக்கு. அந்த இந்திரனானவன் தான் எதையுமே எதிர்பார்க்காம மழையை உண்டு பண்றதுக்கோ நிறுத்துறதுக்கோ பவர் உள்ளவன். அவன் விபான கணித்ரம். அந்த கிணறு வெட்டி ஜலத்தை ஏற்படுத்துறதுக்கு வெட்ட பக்கல மண்வெட்டி. இந்த மண்வெட்டியால வெட்டணும்னு முயற்சி பண்ணுவாங்க. சுயமே ஆனந்த ரூபன். இந்த ஆனந்தத்தை கிரியேட் பண்ணுறது இன்னொன்று பண்ணணும். கங்கா ஜலம் தாகமா இருக்குன்னு ஜலத்தை கைப்படிக்கு வரணும். இதுதான் ரமணர் சொல். கங்கையே தனக்கு தாகமா இருக்குன்னு சொல்ற மாதிரி நீங்க நான் கஷ்டப்படுறேன்னு சொல்றேன். எவ்வளவு பெரிய தனி அப்படின்னு ஒரு அர்த்தம் சொன்னார். இன்னொரு அர்த்தம் என்ன சொன்னார், அணிக்கிறார் வராதுனாக்க தானாக இண்டிபெண்டா விளங்குறவன் அப்படின்னு சொன்ன காரணா காசு இல்லாத தரித்திரன்னு சொராட்டுங்கிற. அப்பவா வராட்டு தரித்திரா. ஏன் வராட்டுனார், அவன் இன்னொருத்தவன் தைரியம் எதிர்பார்க்கல, வெறும் கருத்துதான். அவன் உங்கள்கிட்ட வந்து கேட்கணும், மட்டும் பார்க்கணும், கவலை இல்லாம பார்க்கணும். பணக்காரன் தான் கவலைப்படுறான்னு வேதம் சொல்றது. ஏன்னா பணத்தை எங்க போடுறது, எப்படி காப்பாற்றுறது, 1000 கவலை. பிரதேச ஒரு கவலை. சன்னியாசிகள சம்ராட் ராஜான்னு சொல்லுவான். அப்படி கவலை இல்லை. கவலை இல்லாததா இருக்கிறவன் தானே ஸ்வராட்னு பேரு, சக்கரவர்த்தின்னு பேரு. தர்சனுக்கு ஏதாவது கவலை உண்டா? கல்கத்தலையில ஹேராயில பத்தி கவலை உண்டாங்க. எந்த சீப்பு வாங்கிறது, நர சீப்பா பிளாஸ்டிக்கா, தரித்திர ஆணையா. சரி, தரித்திர என்ன பண்ணா, எல்லா தரித்திர இந்திரஹா தன். அவன் ஒருவேளை லாஜிக்கு வந்து திடீர்னு குபேரன் ஆகாம சொல்லுவான். அவன் இந்திரனா ஆயிட்டான்னா அதுக்கப்புறம் கர்மகாரத்து சாயாம் விஹீதம். இவன் வெட்டி கொட்டி போயிட்டான்.
கொடாடி வெட்டி சீட்டு சாப்பிட்டான்னு அந்த தரிசனம் விறகு வெட்டி. இப்ப இனிமே அந்த விறகு வெட்டுறதுக்கு இது இடத்துக்கு போகணும். போய் எடுத்து வச்சுக்குன்னா தூக்கி எறிஞ்சிடணும். பர்மனன்ட் ஆகிட்டான். ராம்நாத்தின் ஜாப்புக்கு நல்ல விட்டுட்டாங்க. இனிமே பசிக்காது நல்லது. பர்மனண்டா இருந்துச்சுன்னா அப்புறம் நீங்க இதை வச்சுக்கலாங்கிற தரிசனம் எப்படி வசதி எல்லாம் வந்த பிறகு பர்மனண்டா இன்ன வெட்டி சாப்பிடறதுக்கு வச்சுன்றதுதான களப்பட்ட விட்டுடணும். யாரும் சொல்லாது. இந்தன் சைனே பஞ்சஞானிகளெல்லாம் ஈஸ்வரனா இருக்கிறவன் ஜலம் வேணுங்கிறதுக்காக கிணறு விட்டுவன். ஆத்மானந்தத்துல ரமிச்சவன் உலக விஷயத்துல ஈடுபடுவன் அப்படின்னு சொல்லுங்க. யஜிகளெல்லாம் மனதை அடக்கி எல்லாம் பண்ணி அதை புரிஞ்சின்றதுக்கு அப்புறம் அந்த மனதையும் விட்டு வருவாங்க. மனதில் ஏற்படுறதான ஒரு விசேஷமான திருப்தியும் சொல்றார். அவர் எப்பேற்பட்டவர். இப்போதைக்கு இதெல்லாம் சொல்லி எங்குமே பார்த்தேன்னு சொன்னாலும் இது நன்கு உணர்ற வரைக்கும் இந்த உணர்வை கொடுக்கறதுக்கு அவரை வச்சுக்கணுங்கிற. இப்ப சொன்னது சாத்திய ஞான நிலை. ஞானம் முத்துற வரைக்கும் அந்த கிருஷ்ணனை காலை பிடிச்சிண்டு அவர் மாயை இருக்கிறதா வச்சிருந்து உங்க மாயை நீங்க தான் விளக்கணும்னு சொல்லி இப்போதையும் புரிஞ்சுக்கணும். அடுத்த ஸ்லோகத்துக்கு இதுக்கும் நேர் எதையோ எம கர்ப்பேது. அடுத்த ஸ்லோகம் என்ன? 49. சஸ்ரேயசாமபி விபு பகவான் யதோஸ்ய பாவஸ்வபாவ விஹிதஸ்ய ததः பிரசித்திஹி தேஹே ஸ்வதாபி விகமே அனுசீரியமானே யோமேவ தத்ர புருஷோ ந விசீரியதே ந விசீரியதே அஜஹ ஏவம் தாவது அஜஸ்த சுகம் விசோகம் பிரம்மைவ பகவத ஸ்வரூபம். இது உணர்த்தம் ஞானினாம் ந பிராப்தியம் கிருத்தியம் வா கிஞ்சிதஸ்தி. அவனுக்கு அப்புறம் அடைய வேண்டியது ஒண்ணும் இல்ல, பண்ண வேண்டியது என்ன சொல்லுங்க. நெய்வத்தத்தை கிருத்தேனாத்தா நாட்டுத்தேன. அந்த நில வரத்துக்கு முன்னாடி இல்லாம மாவு நல்லா அரைச்சி முடிச்சதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணும். கிரைண்டரை முதல்ல அரைச்சி போட்டோடனே ஆஃப் பண்ண முடியுமா? இது கீதை எங்க இருக்கு தெரியுமோ? ஆறு புத்தோரும் நேர் யோகம் கர்ம காரணம் உச்சதே யோகா அரூபத்தை ரிட்டையர்ட் ஆகி பென்ஷன் வராதுக்கு அப்புறம் அனுப்பி போக வேண்டாம். முன்னாடியே நான் போகல பென்ஷன் கொடுக்கணும். இங்கேயா இருந்தாங்க. ஞானம் வந்த பிறகு இருக்கிறத முன்னாடியே சொல்லிட்டார். இது பெரிய விஷயத்துல 2வது ஸ்லோகம். இந்த 2 ஸ்லோகம் மட்டுமே போதும். அந்த பரமாத்ம ஸ்வரூபம் இருக்கே ஸ்ரேயசாம் இந்து. ஸ்ரேயஸ் வேணாலும் கொடுப்பார், ஸ்ரேயஸ் வேணாலும் கொடுப்பார். இப்போதைக்கு பேரம் முற்றுக்கணும். அவன் என்ன பண்றார்? பகவான் எல்லா விதமான ஐஸ்வர்யம் உள்ளவர். அதனால பாவ ஸ்வபாவ விஹிதஸ்ய அந்தந்த பதார்த்தங்கள் ஆகாஷாதி ஸ்வபாவங்கள்னால அதுக்கு ஏற்பட்டதான குணங்களோ அல்ல காரியங்களோ வேலைகளோ இதெல்லாம் அவரால் நடக்குது. அவர் சூரியனால்தான் இந்த மனதுங்கிற ஒரு திவ்யமானது நல்ல பொங்கல் அடியில கதம் அகிர்த புண்ணிய பவதி பணந்தும் சோதும் வா கதம் அகிர்த புண்ணிய பவதி. இந்த உபாதியெல்லாம் விட்டுட்டு ஆத்மாவுக்கு வேணும்னு இந்த மனசுக்கு ஒரு பிரவൃத்தி வரணும்னா சிரமம் வருமோ? அவர் தான் பண்ணுது. இப்போதைக்கு நீ அதனால எல்லாத்துக்கும் அவரால் தான் எக்ஸிஸ்டன்ஸ் வருது. சரி, எல்லாத்துக்கும் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து அவரை பூஜை பண்ணதுக்கு அப்புறம் ஆள் செத்து போயிடலானே யாருக்கு மோக்கம் ஒண்ணு கேட்ட நீங்க எல்லாம் பண்ண ஆள் அவுட்டு தானே? ஆள் அவுட்டு இல்ல, ஆள் அவுட்டு. அதுக்காக அடுத்தபடி ஐயா உடம்புதான் போறதே ஒழிய ஆத்மா போறதில்லை. ஏகே ஸ்வதாது விகமே. ஸ்வதாதுன்னா இதுக்கு மூலப்பொருளாக உள்ள பஞ்சபூதங்கள். பஞ்சபூதிகம் சரீரம் 5 நாள் உண்டாக்கப்பட்டதுதானே இந்த உடம்பு. திவ்ய அப்பு தேஜத்து வாயு ஆகாசம் இதனுடைய ஸ்பெஷல் காம்பினேஷன்னால எல்லாத்துக்குமே பஞ்சபௌதிகம் சரீரம்னு பேரு. அது கலவை ஒரு சமயத்து குழுகுடுத்து போச்சுன்னா இந்த பிராணனும் மனசும் அந்த சரியானபடி பயந்துக்கிற வரைக்கும் போகும். அது இவனுடைய ஆயுசு தீர்மானம் பண்றதுக்கு வேற கர்மா இருக்கு.
இந்த தாது பொருள்கள், அதனால்தான் சத்து போறவாள் சம்ஸ்கிருதத்துல பஞ்சத்துவம் கதான்னு ஐம்பூதங்கள்ல சேர்ந்து வந்ததெல்லாம் அந்த பூதங்களுக்கு பேர் பிரிச்சு விட்டுருவோம். இந்த அச்சு போட்டு பாத்திரங்கள பத்துல போய் பல கீழே இருக்கும், ஒன்னொன்னையும் போகணும். அப்ப இதுல பல கீழே விழும். ஒரு ஏழு திருப்பி திருப்பி வந்தா அந்த பிளாங்க் ஆயிடும். சார் இது மொத்தமே 100 தான் இருக்கு, இது நீங்க இந்த பக்கத்திலேயே 200 இருக்க, நான் நிலப்ப வைக்காம விட்டு வைக்கிறேன் பிளாங்கா. அந்த 100 எடுத்து கீழே கொட்டி அடுத்த பக்கத்துல வச்சாதான் வரும். இது பாத்திரங்கள் நான் கஷ்டப்பட்டு இது மாதிரி புத்தகம் தெரிஞ்சு பிரச்சனை உட்காந்துருக்கேன். அப்ப என்ன ஆகும், அதாவது இதுல ஒட்டின ஒண்ணு அது பேப்பர் பிரிண்டிங் உபயோகப்படுத்து. அதாவது அந்தந்த எழுத்து அது இதுல போட்டோன்னா பேப்பர் தான். அதுபோல நீங்க இந்த பூதங்களை காம்பினேஷன்ல எல்லாத்தையும் சேர்த்து அது கொஞ்ச நேரம் தான் அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் உள்ள வேல்யூ. மறுபடியும் பிரிஞ்சதுன்னா என்ன ஆகும், ஆகாசத்துல போட்டோம் ஆகாசத்துக்கு போகும், ஜலத்துல ஜலத்துல போகும். பஞ்சபூதங்களினால் ஆக்கப்பட்ட உடலானது தாது ஸ்வரூபிதத்வ தனக்கு காரணமாக உள்ள 5 தாதுக்களுடைய அதுகள் கலைஞ்ச அப்புறம் தாது ஸ்வரூப விகமே, தாது விகமே. அது கலைஞ்சோடனே இந்த உடம்புல ஒண்ணு இருக்காது, மொத்தமா அப்புறம் விழுந்துடும். அது விசீரியமானே இது போச்சே ஒழிய இதுக்குள்ள இருந்த இடைவெளி போச்சான்னு கேட்கிறார். உடம்பு அடைஞ்சதே ஒழிய கொட்டுக்குள்ள இருந்த இடைவெளி போச்சு. ஜீவா பேதம் பாவத்திலே தம்பிரியத்தே ஜீவோம் பிரியத்தே தாங்க நேற்றுங்க பின்னாடி அதுக்கு அந்த மரம் உதாரணம் சொல்லுங்க. ஒரு மரத்தை ஓரத்துல வெட்டினா, மரங்கிறது ஒரு ஜீவன், அந்த ஜீவனுடைய பிராணன சக்தி கலை வரைக்கும் போச்சு. வெட்டின உடனே அதுலேருந்து வித்ட்ரா பண்ணி கொடுத்தாங்க இந்த மரம். மற்ற இடங்கள்லாம் தோழிமா நடு பாதியம் முழு கலை வெட்டினா மற்ற கலைகள்ல இதுலேருந்து இழுத்து நீங்க வந்துச்சு. அதான் எனர்ஜி பிரிச்சிருக்கு. கை இல்லாதவனுக்கு புத்திசாலித்தனம் ஜாஸ்திங்க, கால் இல்லாதவனுக்கு கையில பலம் ஜாஸ்திங்க. இங்க போய் எனர்ஜி இன்னொரு பக்கம் அதே மாதிரி தான் பங்குவாதிகளுக்கு அவங்களுக்கு வேற ஒரு கெப்பாசிட்டி ஜாஸ்தி இந்த எனர்ஜி. அதே மாதிரி இந்த முழு நம்ம உடம்புல பிள்ளவாதம் வந்தா காலில் எனர்ஜி வச்சுன்னா அது வேற பக்கம். இது போல முழு இடத்துல இருந்து இவருக்கு போகணும்னா இந்த எனர்ஜியானது வித்ட்ரா பண்ணிட்டு கிளம்பி போகணுமே ஒழிய எனர்ஜி சார். அது மாதிரி சரீரம் போன உடனே ஆத்மா போகலை. பகவத்கிருப்பை இருந்தா என்ன பகுநாம் ஜென்மநாமந்தே ஞானவான்கிற அவன் பயிர்னாலே எப்படி சேர்க்கறது? நீங்க விடுவுல இருந்து பழனிக்க மாத்தின்னு பண்ண இந்த பேங்க்ல நீங்க டிரான்ஸ்பர் பண்ணணும் மாட்டான்னு கட்டாயம் உண்டு. அந்த புண்ணியபாவங்கள் இவங்க 2 ஜென்மாவில் டிரான்ஸ்பர் ஆகுது. நீங்களே ஆள் போயிருந்தா எங்க டிரான்ஸ்பர் ஆகும்? அதனால ஆள் சாதனை பகவான் இப்படி எல்லாம் பூஜை பண்ணி மூச்சுத்துக்க கேட்டு ஈஸ்வரம் சரணங்கச்ச கீதையில சமேவ சரணங்கச்ச சர்வபாவேன பாரதா தத் பிரசாதா பராம் சாந்தி சாந்தம் பிராப்தி சாஸ்திரம் கீதையில கிடைச்சி. எனவே அந்த நிலை வந்ததுக்கு அப்புறம் நீ அவராக சுத்தமா இருக்கலாம். முன்னாடி உனக்கு இருக்கிறதான கல்பிதமான சரீரேந்திரிகளை வச்சுண்டு அவரை சோத்திரம் பண்ணி இந்த ஞானம் வேணும்னு கேட்டா ஞானம் வரும். நீங்க அந்த பாட்டில் பிடி எல்லாம் வச்சிருக்கான், நீங்க எதை அமைச்சிரோ அந்த பாட்டில் வந்து விடும், எல்லாம் கழிஞ்சிடும். காயினை போட்டு சும்மா ஒரு பாட்டிலும் வராது. நீங்க கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணிட்டோ டைப் பண்ணி இதை கொடுத்தாதான் வரும். இத்தனாம் பக்கம் டைப் பண்ணா அவ்வளவுதான் கொடுப்போம். இதெல்லாம் எல்லாம் இருக்கு, எல்லாம் வரட்டும். என்ன வரணும் உனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க ஸ்ரேயத்தை கேட்கிறீங்களா ஸ்ரேயத்தை கேட்கிறீங்களான்னு தீர்மானம். மாவு எழுதி வச்சிருக்காங்க, தட்டையா தட்ட போறாளா, முழுக்கா பண்ண போறாளா, சீடையா போட போறாளா, போண்டோவா போட போறாளா, யாருக்கு தெரியும்? மானி எப்படி கை வருதோ அப்படி பண்ணுவோம். ரூபரகிதமான வஸ்துவிலிருந்து தான் ரூபங்கள்
வரும். அது மாதிரி இப்ப பகவானிடத்துல நீங்க எதை கேட்டு வாங்குறதுன்னா நீங்க தான் ஆப்தோ விஜ்ஞாசுரத்தார்த்தி ஞானி மாதிரி டிவியில எந்த ஸ்டேஷன் வரும்னா நீங்க எத்தனா நம்பர் அமைக்கிற அந்த நம்பர் ஊருக்கு ஊர் மாறுறது எனக்கு என்னென்ன பண்ணி சொல்றேன். எத்தனா நம்பர்ல இது வரும்னா பொறிகை வரும்னா அது ஒண்ணு கிளைம் தட்டி பார்க்கணும். அலர்ஜி கண்டுபிடிக்கிற மாதிரி எல்லாமே ஆத்மாவில் எதை தேடி கண்டுபிடிக்கிறது. ஏன் சொன்னேன்னா ஸ்ரேயசாம் பிரேயசாஞ்ச பிரபுக்கும் வருது பின்னாடி நிறைய கொடுப்பாரு இதையும் அதுதான் ஸ்ரேயசாம் அபிவிபுர் பகவான். ஸ்ரேயசாம் அப்படின்னதுனால ஸ்ரேயசாஞ்சன்னு அர்த்தம். வெளி சாதாரண சொருக்கங்களுக்கும் அவர் தான் கொடுக்கிறார். அவரை முடிச்சு மனசை அடக்கி அமகர் அகர்த்த ஏது வேதத்தை ஒன்று பண்ணி சம்சாரத்துக்கு சம்சாரத்துக்கு அகர்த்தான்னு பேரா. அதுக்கு ஹேத்தின்னா ஆயுதமாக இருக்கக்கூடியதான வைராக்கியாதிகளை பிடிச்சிட்டு மனதை சரி பண்ணி கொண்டு போகணும். அதுக்கப்புறம் அதையும் விடணும்னு சொல்லியாச்சு. அப்புறம் யாரால எல்லாம் தோன்றப்படுறதோ அவருடைய கிருபையினால அவர் நீ இப்போதைக்கு அஞ்ஞானி திசையில வேண்டணும். வேண்டினா நான் போயிடுவேனேன்னா வீதியிலே கேட்டான். மனசு அடைக்கிறேன் போறேன் வரேன்னு பக்தியை போயிட்டே இருக்கான். ஆயுஷ் போயிட்டுனா என்ன சின்ன பிரம்ம நட்சத்தி அப்படின்னு 6ஆம் அத்தியாயத்துக்கு அருமையான கேள்வி. அந்த கேள்வி பதிலிங்க. அவர் என்ன சொன்னார், ரொம்ப நெய் கல்யாண கட்சது துர்கதியும் தாச கட்சது பகவத்கீதையும் பாகமும் உண்டார். அவர் என்ன பண்ணுவோம்னா இது அப்படியே கடைசியில இருக்கும். நீங்க போயிட்டு வர வரைக்கும் எப்ப தேவையோ அப்ப கிளம்பு. அசங்கமா இருந்து எல்லாத்தையும் சரி பண்றது மாய. இதுதான் மாய கிடையாது. கடைசியில் அருக்குமே நீ சாகும்போது போறேன்னு இருக்காது. புருஷோனீரியத்தை எப்படி குடம் உடைஞ்ச ஆகாசம்லையோ அது போல ஆத்மஸ்வரூபமானது என்னைக்கு இருக்கு. சாதன விஷயம் ஒன்று சொன்னார். 47, 48 கோவியா ஜீவனஸ்மரணம்